என்ன என்ன உங்க அம்மாவும் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன வந்து இப்படி பண்றீங்க? நான் சேர்ந்துட்டு பண்றேனா? குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை, சுற்றம் பார்த்தால் குற்றம் இல்லை. அத உங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க. சும்மா கேனச்சி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா கேட்ட போது எங்க அம்மாக்கு என்னத்த அத பேசிக்கிட்டு இருக்கோம். தள்ளுங்க தள்ளுங்க. என்னத்த இந்த பெட்ஷீட் எல்லாம் துவைச்சிட்டியாமா? துவைச்சிட்டு. எப்ப துவைச்சது? முந்தானே துவைச்சு காய போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? சரி நான் ஒரு வாட்டி துவைச்சுக்கிறேன். அத்த எதுக்குத்த? எதுக்குமா உனக்கு? சும்மா எது என்னமா நீ என்ன போட்டு துவைச்சதே எப்போ துவைச்சிருக்க நீ? உங்களை ஏதாவது சொன்னானாடா நானு? இல்ல. நேத்து படத்துக்கு போனீங்களே ஏதாவது சொன்னானா? இல்ல. எங்கயா போகல வரல ஏதாவது கேட்டனா? இல்ல. துவைச்சு போறது எனக்கு ஹாபி. நான் துவைச்சு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ட்ரெஸ்ஸை கலெக்ட் துவைச்சு போறேன். நீ போமா துவைச்சு போட்டுறேம்மா. நீ நல்லா பேசிக்கிட்டே இரு. சரித்த. நல்லா பேசுமா. சரி பேசு. என்ன பண்றாங்கன்னு தெரியுதா? இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. நான் போய் பேக் பண்றேன். ஏய் என்ன பேக் பண்றேன்? இருமா பேசிக்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பேசிக்கலாம். பேசிக்க இருமா. இல்ல பேசலாம் முடியாது. இதுக்கு மேல என்ன பேசுறது? அம்மா என்னைக்கு பெட்ஷீட் தனியா துவைச்சாங்களோ அன்னைக்கே புடிஞ்சு போச்சு. அம்மா என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க வாடா. அம்மா அந்த இது மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுமா. என்ன சவுண்ட் கம்மியாயிருச்சு? அம்மா என்னடா பாத்துக்கம்மா. அம்மா என்னம்மா என்ன கண்ணை தேய்ச்சிக்கிருக்க? கண்ணு ஒரே எரிச்சலா இருக்குமே. காலையில வேகமா எந்திரிக்கணும். 8 மணிக்கு எந்திரிச்சா என்னம்மா வயிறு வலிக்குது? அப்படியா? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? 8 மணிக்கு எந்திரிச்சா? நான் 6 வாயை திறக்கிறேன். 8 மணிக்கு எந்திரிச்சா வயித்தை வலிக்கத்தான் செய்யும். அப்புறம் எப்படி விளங்க? என்னம்மா அவன் சாப்பிடாம போறான்? அவர் காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஆமாமா, நீ 6 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சினாத்தான் அவன் 8 மணிக்கு சாப்பிட்டு போக முடியும். நீ எந்திரிக்கிறதே 8 மணி 7:45 எந்திரிச்சு அப்படி எனக்கு முன்னாடி ஆக்ஷன் போடுற. நான் சமைச்சா அவன் புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வேகமா நீ எந்திரிக்கவும் மாட்டேங்கிற. என்னம்மா காலை நொன்ற விழுந்துட்டியா? இல்ல கால் பிடிச்சுக்கிட்டு லேசா இங்கிருந்து பிடிக்குமே. எந்திரிக்கல. காலையில வெள்ளன எந்திரிக்கணும். அதெல்லாம் உனக்கு அது எங்க தெரிய போகுது? உனக்கு அறிவும் இல்ல. காலை 10 மணிக்கு தானே எந்திரிப்பணிக்கு போகுது. என்னது எல்லாம் காமெடியா எடுத்துட்டு போகுது. நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டு போறேன். உங்களுக்கு என்ன ஒரு வேலையும் பாக்குறது இல்ல, எந்திரிக்கிறது இல்ல. 12 மணிக்கு சீஸ் பஸ்ட் பீஸா வாங்கி திங்கிறாளுங்க. எங்க விளங்க முகரைய பாரு. அத்த என்ன முடியெல்லாம் ஒரே கொட்டுது. என்னன்னே தெரியல. முடியெல்லாம் கொட்டுதா? அவ்வளவு கொட்டுது. அப்படின்னா கொட்டக்கூடாதம்மா. வீடான வீட்டுல அப்படி முடி கொட்டலாமா? காலையில தூங்கி எந்திரிக்கணும் வேகமா. வெள்ளன எந்திரிச்சா முடி கொட்டாது. இப்பெல்லாம் எனக்கு வந்து தொங்கி பாரு என் முடிய பத்தியா? என்னத்த ஒண்ணுமே இல்ல. உன்னையோட அதிகமா தானே இருக்கு. உனக்கு பேர் காலை படத்துல வர சிம்பு மாதிரி இருக்கு. ஆமா அப்படித்தான் இருக்கும் மண்டை. எனக்குலாம் இப்படி எடுத்து விட்டேன்னு வச்சுக்க கார்த்தியா சீக்கா விளம்பரம் மாதிரி கிளுகிளுன்னு தெரிஞ்சேன். நீ எங்க இருந்து ஒண்ணும் தேர்றதுல. நாங்கெல்லாம் எங்க மாமியாருக்கு முன்னாடி எந்திரிச்சு சமைச்சு எல்லா வேலையும் பார்த்தது பலன் இந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா பெருசா இருக்கு. உங்க அப்பா வளர்ந்துருக்க முடியுமா? நான் இல்லைன்னா நீ ஏமாந்துட்ட. நீ சீக்கிரமா இருந்துச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு நீ ஏமாந்து இப்பயும் போட்டுட்டு எந்திரிக்கல வந்துருக்கலாம்னு பேசினா என்ன பண்றது? டைமை பத்தி நீ பேசிட்டே இருக்க. எந்திரிக்கிறத பத்தி நீ பாத்துக்க. இங்க பாரு கால் பண்ணா பாரு. எதுக்குங்க கால் பண்றா? அதான் இதுக்கு கால் பண்றா. ரூம்குள்ள இருந்து எதுக்கு உனக்கு வந்து சாவி குடுக்குறா? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கமா. நீ பாத்துக்க. நீ தேவையில்லாம ஆட்டுறது கூட நீயா பேசுற மாதிரி